பிறந்த அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மனசாட்சி விவசாயி ஜெயராமன், நல்லாட்சி யூடியூப் சேனலுக்காக. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை சார்ந்த முன்னாள் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி சிவராமன் என்பவர் இளம் சிறார்கள் பாலியல் குற்ற வழக்கில் ஈடுபட்டதாகவும், போலியாக என்சிசி குழு நடத்தி அதன் மூலம் பல மாணவிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டதாகவும் காவல்துறையினர் சந்தேகப்பட்ட சூழலில் சிவராமன் என்பவர் எலிமருந்து சாப்பிட்டு இன்று காலை உயிரிழந்தார் என்ற தகவலும், அவரது தந்தையார் நேற்று மாலை 2 சக்கர வாகனத்தில் பயணப்பட்ட போது தடுக்கி விழுந்து அவரும் உயிரிழந்தார் என்ற செய்தியும் பெரிய அளவிலான கேள்வியை தமிழக காவல்துறையினர் மீது பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். சமீப காலங்களில் தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படின்றது பெரிய அளவில் பல்கி பெருகி வர்றதும், மிக குறிப்பாக சிறார்கள் மத்தியில் போதை பொருள் அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைப்பதும் தமிழக அரசுடைய தோல்வியும், மிக குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உறக்கத்தில் இருக்கிறாரா என்ற பெரிய கேள்வியையும் அனைத்து சமூகத்தினரும், அதாவது அடித்தட்டில் இருக்கிற கட்சி சார்ந்த கட்சி சாராத மக்கள் நலன் விரும்பிகள் உள்ளிட்டவர்களும் பொதுப்படையாக வைக்கணும். காவல்துறையை தன்னகடையே வைத்திருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்போது விழித்தெழுவார், உறக்கத்தில் இருந்து எப்போது விழிப்பார், கும்பகர்ணன் உறக்கத்தில் இருந்து எப்போது விழிப்பார்? ஒரு கும்பகர்ணன் சாதாரணமாக ஒரு 6 மாதங்கள் தான் தூங்குவார் அப்படின்றது சரித்திரம். ஆனால் இவர் 3.5 வருஷமாக தூங்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற பல்வேறு நிலைகளில் கவலைகளை தெரிவித்து வைக்கிறதும் நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து இந்த காவல்துறையினரோட அத்துமீறல் அப்படின்றதான் பலரும் கேள்வி எழுப்புறதை நம்ம பார்க்குறோம். இது போன்ற கொலைகள் அப்படின்றது காவல்துறையினர் திட்டமிட்டு செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு பரவலான பேச்சும் இருக்குது. இதுக்கு விடையை நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்வாரா? கொலைகளை, அதாவது காவல்துறையினரால் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற கொலைகளை கட்டுப்படுத்த சட்ட ரீதியில் என்ன செய்ய போகிறார்? காவல்துறையினரே சட்டத்தை கையில் எடுத்துட்டு அவர்களே அதிகார செருக்கோடு சுட்டுக்கொள்வது அப்படின்றது சரியான முறைதானா? காவலில் எடுக்கப்பட்ட பெரும்பாலானவர்கள் கை கால்களை உடைத்து அவர் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார் அப்படின்றத சொல்கிறது சரிதானா? இதையெல்லாம் தடுக்க நீதி அரசர்கள் ஏன் தடுக்க வேண்டிய நீதி அரசர்கள் ஏன் அவர்களும் உறக்கத்தில் இருக்கிறார்கள்? சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்ற கேள்விக்கு விடையை உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். காத்திருப்போம். உங்கள் மனசாட்சியாக விவசாயி ஜெயராமன். நமது காணொளி பகிர்வை அதிகம் பகிருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.